ஸோ சோஷியல் மீடியாலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100%ல ஒரு 2% தான் உண்மையான பாப்புலேஷன். மிச்சது எல்லாமே ஏஜென்சி. அவங்க என்ன எப்படி வந்து ஒரு மக்களை பிரெயின் வாஷ் பண்ண முடியும்? எப்படி நம்ம திசை திருப்பி கொண்டு போகலாம்? அப்படின்றது பார்க்கும்போது, ஆ ப முழுக்க முழுக்க ஏஜென்சி மட்டும் தான் வந்து திமுகக்கு வந்து வேலை செய்யுது. ஆனா, இங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பார்த்தீங்கன்னா, தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள் வந்து ஏஜென்சி இல்லாம உண்மையான தொண்டர்கள் தான் வந்து வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது, அவங்க ஃபேக் திங்ஸ் தான் அவங்கள பிலீவ் பண்றாங்க. யாரு? ஓகே. திமுக. புரியுது. திமுக என்பது போலி. ஓகேங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதுவுமே வந்து நம்ம வந்து ஒரு அ இதா தான் என்ன சொல்றது? வெரிஃபைடா தான் நம்ம செய்யணும். கரெக்ட்டான ஒரு இதுதான் நம்ம குடுக்கணும். மெசேஜ் தான் நம்மளுக்கு மக்களுக்கு குடுக்கணும். டெய்லி உட்காந்து கேமரா முன்னாடி உட்காந்துட்டு கண்ணா பின்னான்னு பேசுறது வந்து நம்மளோட பாலிடிக்ஸ் கிடையாது. அது தமிழோட பாலிடிக்ஸ்ல இருந்ததே கிடையாது.